அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்கள்ல அசம்பாவிதங்கள் நடக்கிறது, கொடூரமான சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சீலிங் இடிஞ்சு விழுந்து பசங்களுக்கு அடிபடுறது, சுவர் இடிஞ்சு விழுந்து பசங்க இறந்து போறது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. இந்த செய்தியை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் இந்த 4-5 வருஷமா அந்த செய்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நம்ம காதுகள்ல வந்து விழுந்துகிட்டே தான் இருக்கு. அந்த கொடூரத்துல இன்னொரு கொடூரமா, இன்னொரு உச்சமா இப்போ 2 சம்பவங்கள் ஒரே நேரத்துல நடந்திருக்கு. வெவ்வேறு அரசு பள்ளிகள்ல படிச்ச 2 உயிர் போயிருக்கு. 2மே தனித்தனி சம்பவம், தனித்தனியான ஒரு துயரம். திருவாரூர் மாவட்டம் வளையமான் அரசு பள்ளியில ஒரு படிக்கக்கூடிய மாணவன் வந்து வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிருக்கான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசு பள்ளியில அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து பசங்களை வச்சு பொறுக்க விடுறது, இல்ல அங்க இருக்கக்கூடிய பூண்டு, முள்ளு, செடி, கொடி ஏதாவது கிடக்கு, கழிலாம் கிடக்குன்னா அதை எடுத்து பசங்களை வச்சு ஓரம் எடுத்து போடுறது விஷயங்கள் அப்படிங்கிறது யூஸ்வலா நடக்கும். இதை தாண்டி சில அரசு பள்ளிக்கூடங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, அந்த கட்டடம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்பகுதி மட்டும்தான் கிளீனா இருக்கும். மற்ற இடம்லாம் பார்த்தோம்னா செடி, பூண்டு, புணரு, குப்பை அப்படின்னு கண்ணாப்புண்ணான்னு கிடக்கும். ஸ்கூல் வளாகத்துக்குள்ளேயே பாம்பு அப்படிங்கிறது, விஷ பாம்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாணவனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாம் மருத்துவமனைக்கு கூப்பிட்டுட்டு போய் சிகிச்சை எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மாணவன் இறந்து போயிட்டாங்க. இந்த சம்பவம் வந்து திருவாரூர் மாவட்டம் வளையமான் அரசு பள்ளியில நடந்திருக்கு. சரி, இந்த ஒரு சம்பவம் தான் நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதே நேரத்துல இன்னொரு சம்பவம் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலம் அரசு பள்ளியில வந்து ஒரு 3ஆம் வகுப்பு சிறுமிக்கு வந்து ஏதோ விஷப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது என்ன விஷப்பூச்சி அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து தான், நம்ம அரசு தரப்புல இருந்து தான் விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த விஷப்பூச்சி கடிச்சு அந்த மாணவிக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த மாணவியும் அந்த அரசு பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு பூச்சி கடிச்சதுனால அந்த மாணவியும் இப்ப இறந்து போயிருக்காங்க. 2 உயிர்கள் இந்த அரசுடைய அலட்சியத்தால். ஏற்கனவே தெரியும், அரசுடைய பள்ளி கட்டிடங்கள் வந்து தரமா இருக்கிறது இல்ல. புதுசா அப்பதான் கட்டடம் கட்டி ஓபன் பண்ணிருப்பாங்க. கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்தா மேல இருந்து சீலிங் இடிஞ்சு விழும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒரு மாணவன் அப்பதான் அந்த சுவத்துக்கு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த மாணவன் மேல அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து அந்த மாணவன் இறந்து போன செய்தி அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே கட்டிடங்கள் சரியா கிடையாது, தரமா கிடையாது, கல்வி தரமா கிடையாது அப்படின்னு 1000 குற்றச்சாட்டுகள் இந்த அரசு பள்ளி மேல இருந்துட்டு இருக்க இதே சூழல்ல ஸ்கூலுக்கு போன பசங்க எதுவும் காட்டுக்கு போல, வேட்டைக்கு போல, ஸ்கூலுக்கு படிக்க போன 2 பசங்க அங்க பாம்பு கடிச்சு, விஷப்பூச்சி கடிச்சு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்ம அன்பில் மகேஷ் என்னதான் பண்றாரு அப்படின்னே தெரியல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை பிக் பண்ணி எடுத்துட்டு வந்து இத மாதிரி இந்த சாதனை பண்ணாங்க, நாங்க வந்து இந்த திமுக ஆட்சியால தான் முன்னேறணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய விழா அப்படிங்கிறத நடத்தினாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, திமுக தான் அதை கொண்டு வந்தது, இந்த 5 வருஷத்துல அவ்வளவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா அப்படிங்கிறத நடத்தினாங்க. அந்த நேரத்திலேயே அதை பத்தின விமர்சனம் அப்படிங்கிறது நிறைய வந்தது. ஏங்க, அரசு பள்ளிகள் வந்து எவ்வளவு மோசமான நிலையில போயிட்டு இருக்கு, அரசு பள்ளி கட்டிடங்கள் வந்து இடிஞ்சு விழுறது, அரசு பள்ளி சுவர்கள் வந்து மேல சாயிறது அப்படின்னு 1000 விஷயம் போயிட்டு இருக்கு. கல்வியில அரசு பள்ளிகள் வந்து அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நீங்க விழா எடுக்கிறீங்களே அப்படின்னு இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா அப்ப நம்ம என்ன விமர்சனம் வச்சோமோ, என்ன அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சோமோ, அதெல்லாம் தாண்டி இப்ப இந்த 2 சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மகன், அதாவது அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த இறந்து போன பையன் மகன் தானே, சோ அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கான். இன்னொன்னு 3ஆவது படிக்கக்கூடிய சிறுமி வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கு வந்து அரசு என்ன விளக்கம் கொடுக்கும், என்ன காரணம் சொல்லி இந்த சம்பவத்தை வந்து சமாதானப்படுத்தும், என்ன ரீசன் சொல்லும் அப்படின்னே தெரியல. இன்னும் அரசு தரப்புல இருந்து சரியா இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உடனடியா பள்ளிக்கல்வித்துறையில இருந்தோ இல்ல முதலமைச்சர் அவர்களே நேரடியா சொல்லலாம். உங்க ஸ்கூலை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அங்க வந்த 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சர் உடனடியா வருத்தம் அப்படிங்கறத தெரிவிக்கணும்ல, உடனடியா இழப்பீடு அப்படிங்கறத தெரிவிக்கணும்ல. கலாச்சாரம் குடிச்சு இறந்து போனா அடுத்த சில மணி நேரத்துல நம்மளால இழப்பீடு 10 லட்சம் தரோம்னு சொல்ல முடியறப்போ, இத மாதிரி அரசு பள்ளியை நம்பி வந்த 2 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ முதலமைச்சர் அவர்களே இதுல நேரடியா வருத்தம் தெரிவிச்சு இழப்பீடு அப்படிங்கறத அறிவிச்சிருக்கணும். ஆனா அறிவிச்சுட்டா இவங்க மேல தப்பு இருக்கு, இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சிடும், மக்கள் வந்து அப்படி நினைச்சிருவாங்க. அப்படிங்கறதுனால அரசு இன்னும்
ஒருவேளை இந்த வீடியோ வெளியாகிறப்போ அரசு தரப்புல இருந்து இழப்பீடு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் இழப்பீடு அப்படிங்கிறது அறிவிக்கப்படல, வருத்தம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படல. 2 உயிர்கள் போயிருக்கு. அரசு பள்ளியை நம்பி வந்த ஒரு மாணவன் பாம்பு கடிச்சு இறந்து போயிருக்கான். ஒரு மாணவி 3வது படிக்கக்கூடிய சிறுமி வந்து விஷப்பூச்சி கடிச்சு இறந்து போயிருக்காங்க. இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் என்ன பதில் சொல்றாரு, என்ன சப்பக்கட்டு கட்டுறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம என்ன வெயிட் பண்ணாலும் அவங்க என்ன காரணங்கள் சொன்னாலும் 2 உயிர் அப்படிங்கிறது போயிடுச்சு. இந்த சம்பவம் மட்டும்தான் இப்ப தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னா, இன்னொரு சம்பவமும் கூட வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரிஷிவந்தியம் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழத்தேனூர் அரசு பள்ளியில வந்து அந்த தண்ணி தொட்டி இருக்கும் இல்லையா, டேங்க் இருக்கும் இல்லையா, ஹைட்டா இருக்கும் இல்லையா, சோ அந்த டேங்கை வந்து அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கிளீன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்தையுமே உண்மையா என்ன நடந்தது, உண்மையாலும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் அதை கிளீன் பண்ணாங்களா, கிளீன் பண்ணியிருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயம், அவ்வளவு உயரமான டேங்க்ல பசங்க ஏறுறப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சு, யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா யார் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உணர்த்துற மாதிரி நடவடிக்கை அப்படிங்கிறது தேவை. ஆனா இந்த விஷயத்துல யார் நடவடிக்கை எடுக்கணும், நம்ம அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நம்ம அரசு அவங்க மேலேயே நடவடிக்கை எடுத்துக்குமா என்ன, அவங்க அதிகாரிகள் மேலேயே, அவங்க அமைச்சர் மேலேயே, அவங்க ஆட்கள் மேலேயே நடவடிக்கை எடுத்துக்குமா என்ன, எடுத்துக்காது. இதுக்கு முன்னாடி எப்படி சீலிங் இடிஞ்சு விழுந்தப்போ கதை சொல்லிச்சோ, சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவர் இறந்து போனப்ப கதை சொல்லிச்சோ, அதே மாதிரி இதுக்கும் ஒரு கதை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த அரசு ரொம்ப மென்மையா, ரொம்ப சாதாரணமா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த விஷயத்தை கடந்து போறதுக்கு முயற்சி அப்படிங்கிறத எடுக்கும். பட் இந்த விஷயத்த ஒரு அளவுக்கு பெருசா ஆக்கணும் அப்படின்னா மீடியாக்கள் நினைச்சாங்க அப்படின்னா, இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு திரும்ப திரும்ப பேசினாங்கன்னா ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது அரசுக்கு உருவாகும். இனிமேல் இது மாதிரி மாணவர்களுக்கு எதுவும் நடக்காத மாதிரி ஒரு சின்ன நடவடிக்கையாவது எடுப்பாங்க. சோ அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து இதை பத்தி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா இது சம்பந்தமா அரசுக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகும். நிறைய தலைவர்கள் இப்ப இந்த விஷயத்தை வந்து போக்கஸ் பண்ணி எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாமளும் பேசுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம் இத மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அரசுக்கு இத மாதிரி சம்பவங்கள் நடந்து அதனால ஒரு அழுத்தமாவது கிரியேட் ஆனாதான் அடுத்த முறை இத மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அரசு ஒரு சின்ன முயற்சியாவது எடுப்பாங்க. இந்த விஷயத்துல இது முழுக்க முழுக்க அரசு வந்து அரசு பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால ஏற்படுற சம்பவங்களா, இல்ல ஆசிரியர்களுடைய கவனக்குறைவால் ஏற்படுற சம்பவங்களா, என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.